Hi guys, this is Indu and welcome back to my channel. இந்த வீடியோவில் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே நைட் 10:30 ஆகுது. கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் டே. ஸோ நான் யூஸ்வலாகவே வந்து முந்தின நாள் நைட்டே வந்து எண்ணெய் வச்சுட்டு படுத்துருவேன். ஸோ நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து அம்மா ஊரில் இருந்து அந்த கீரை எல்லாமே போட்டு ரெடி பண்ணி தர ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து காலியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் நார்மல் கோகோனட் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுப்பேன். ஸோ நான் அந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஆற விட்டுட்டு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஹீட் ஆகி ஆறுற டைமில் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு வர டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய நைட் ஸ்கின் கேரையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ யூஸ்வலாக ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஒன் சைடை வந்து நல்லா கிளிப் பண்ணிவிட்டு ஒன் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். ஸோ அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் சைடு வந்து நான் போவேன். ஸோ அப்போ தான் வந்து எல்லா இடமும் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸோ எல்லா இடமும் வந்து நல்லா மசாஜ் மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை. ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நான் லெங்க்த்துக்கு வரும்போது நல்லா ரோல் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 2 சைடு அப்ளை பண்ணதுக்கப்புறமா எல்லா ஹேரும் மொத்தமாக சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து அந்த லெங்க்த்தில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஓவராலாக வந்து ஃபுல் ஹேரும் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஹேரை வந்து நல்லா டைப் பண்ணிட்டு படுப்பேன். ஸோ ரொம்ப நல்லா டைட்டாக டைப் பண்ணாமல் லூஸாக வந்து பின்னல் போட்டுட்டு படுப்பேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஹேரை வந்து டைப் பண்ணாமல் படுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி படுக்கக்கூடாது. ரிமைனிங் இருக்க ஆயிலை வந்து இந்த ஃப்ரெண்ட்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருப்பேன். ஸோ மீதி வந்து என்னோடய கைக்கே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து நாளைக்கு மார்னிங் வந்து டேரெக்டாக எந்திரிச்ச உடனே வந்து நான் குளிக்க போயிடுவேன். ஸோ மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். ஸோ என்னோடய ஹேரில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் போகிறதுக்காக வந்து நான் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து நான் கொஞ்சமாக அந்த சோறு வடித்த தண்ணி வந்து ஊற்றி வச்சுப்பேன் நைட்டே. ஸோ அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். ஸோ நான் இந்த வாட்டி வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுக்கலை, நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருக்கேன். பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்தோன்னா ரொம்ப நேரம் வந்து ஹேரில் வந்து விடக்கூடாது. ஸோ ரொம்ப நேரம் விட்டோன்னா அது காஞ்சதுன்னா அது உதிர்ந்து வர கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஹேர் பேக் போட்டுட்டு அந்த ஒர்க் பண்ணணும். அதனால் நான் வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஆல் ஓவர் ஹெட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ லெங்த்தில் ஆரம்பித்து எல்லா இடமுமே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து போட்டுட்டு 10 மினிட்ஸ் மேலே வச்சோன்னா நமக்கு கோல்டு பிடிச்சிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் பேக்கை. ஸோ நான் போன வீடியோவிலே உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னோடய ஷாம்புவை வந்து. ஸோ இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிஷ்னரும் வந்து இந்த கண்டிஷ்னர் தான். ஸோ இதுக்கு காம்போவாக வரக்கூடிய கண்டிஷ்னர் தான். ஸோ ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நேச்சுரல் ஹேர் பேக் போடுற டைமில் இது கூட வரக்கூடிய இந்த ஹேர் பேக் வந்து நான் போட மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நான் வீக்லி ட்வைஸ் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன். ஸோ வந்து அதில் ஒரு நாள் வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் வந்து அந்த ஸ்கேல்ப் சீரம். நான் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் பேக் போடும்போது இந்த ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நார்மல் டைமில் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக் இந்த மொத்த காம்போவுமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் குளிச்சுட்டு தலையை வந்து ட்ரை பண்ணதுக்காக டவல் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சாரம் தான், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் தலையை வந்து நான் கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் நான் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். ஸோ இந்த டிஷர்ட் வச்சு அகெயின் வந்து தலையை வந்து டைப் பண்ணிடுவேன். இதை வந்து நான் ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே வச்சு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா ஃபேன் ட்ரை பண்ணுவேன். எங்கிட்டையுமே வந்து ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ அதை நான் வாங்கி வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹேர் வந்து ட்ரை ஆகிற கேப்பில் வந்து நான் ஸ்கின் கேரும் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படியே. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அர்ஜென்ட்டாக வந்து நான் எல்லாமே பண்ணுறேன். இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் யூஸ்வலாகவே நான் பண்ணுவேன்.
ஸோ நான் அப்பப்போ ஹேர் பேக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஹேர் பேக் வீடியோலாம் நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ஹேர் பேக்ஸ்லாம். ஸோ அந்த வெட் ஹேர்லேயே வந்து அப்படியே நான் வந்து என்னோடய ஃபேவரட் ஹேர் சீரமும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறமா வந்து நான் வந்து இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கோம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ரொம்ப ஒய்டாக இருக்கும். ஸோ இது வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த நீடில் கோம்பு வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது இந்த கோம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வந்து வெளியே போக வேண்டியது இருக்குது. 2 ஸ்ப்ளிட் பண்ணி சிக்கு எடுத்துகிட்டு தான் தலை கட்டுவேன். ஸோ பட் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவசரமாக போக வேண்டியது இருக்கிறதுனால ஸோ அப்படியே மொத்தமாக எடுத்து லைட்டாக வந்து நான் சிக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.